வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்றைக்கி நாம் அன்சிகா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நடிகை அன்சிகா எனக்கு அம்மாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கற்பனை கதையாக இதில் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் நடிகை அன்சிகாவை அம்மாவாக நினச்சி இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும். இந்த கதையோடைய நாயகி என்னுடைய அம்மா தான். அவளோட பேர் அன்சிகா. அவளுக்கு இப்போ வயசு 40 ஆச்சு. அவள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்பியாக இருப்பா. அவள் ஒரு வில்லேஜ் பொண்ணு, அதாவது அவள் ஒரு கிராமத்து பொண்ணு. அவளுக்கு 18 வயசு இருக்கும்போதே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவள் இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வீட்டிலே தான் இருக்கா. என்னோடய அம்மா அவள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கா. அதனால் அவள் வேலைக்கு போகலை. அவள் வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கா. என்னோடய அம்மா ஒரு அப்பாவின்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப அப்பாவிலாம் கிடையாது. அடுத்ததாக என்னுடைய அப்பாவோடைய பேர் அருண். அவருக்கு வயசு 45 ஆகுது. அவர் ரொம்ப அழகாக இருப்பார். அதே மாதிரி என்னுடைய அப்பா அடிக்கடி ஜிம்முக்கு போவார். என்னுடைய அப்பா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய அப்பா பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார். அதனால் என்னுடைய அப்பா ஒரு 15 நாள் தான் வீட்டுக்கு வருவார். அப்போ கூட வேலைக்கு போய் போய் வந்துட்டுருப்பார். என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடைசியாக இந்த 3 வருஷமாக என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா கிட்ட இந்த 3 வருஷமாக சரியாக பேசுகிறதே இல்லை. என்னுடைய அப்பா இப்போது எங்களோட வீட்டுக்கு வர்றதையே கொஞ்சம் நிறுத்திட்டாரு. அவர் இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கே வராரு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, அப்பா வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னுடைய அப்பா வீட்டுக்கு வர அந்த 2 நாள் கூட என்னுடைய அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பித்தார். இதனால் என்னுடைய அம்மா அன்சிகா ரொம்ப ஃபீல் பண்ணா. அவள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணால் என்னுடைய அம்மா அன்சிகா எல்லாத்தையும் என்கிட்ட தான் புலம்புவா. ஏன்னா அந்த வீட்டில் நானும் என்னுடைய அம்மா அன்சிகாவும் மட்டும்தான் தனியாக தங்கியிருக்கோம். என்னுடைய அம்மா அன்சிகாவை பற்றி சொல்லணுன்னா அவள் ரொம்ப பாசமானவ. என்னுடைய அம்மா அன்சிகாவுக்கு 20 வயசு இருக்கும்போதே நான் பிறந்துட்டேன். இப்போது என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோட பேர் விஜய். நான் தான் இந்த கதையுடைய கதாநாயகன். என்னுடைய வயசு இப்போ 20 ஆகுது. நான் என்னுடைய அம்மா அன்சிகாவுக்கு ஒரே பையன். நான் இப்போ பிடெக்கு தான் படிச்சிட்ருக்கேன். நான் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிட்ருக்கேன். நான் அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப கெட்ட பையனும் கிடையாது. ஆனால் தம்மு தண்ணி மட்டும் அப்பப்போ அடிப்பேன். என்னுடைய அம்மா அன்சிகா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. என்னுடைய அம்மா அன்சிகா நான் பண்ணுற எந்த தப்பையும் என்னுடைய அப்பா கிட்ட சொல்லவே மாட்டா. ஏன்னா நான் பண்ணுற தப்புலாம் என்னோடய அப்பா கிட்ட சொல்லிட்டா எங்கே என்னுடைய அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகாவுக்கு ரொம்ப பயம். ஏன்னா என்னுடைய அம்மா அன்சிகாவுக்கு அந்தளவு என்னை பிடிக்கும். அதனால் என்னுடைய அம்மா நான் பண்ணுற தப்பெல்லாம் அப்பா கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா. அதே சமயம் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சால் என்னுடைய அம்மா அன்சிகா என்னை திட்டவும் செய்வா. அதே சமயம் என் மேலே பாசமாகவும் இருப்பா. இதோட இந்த கதையோடைய சுருக்கம் முடிஞ்சது.
இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்து போகலாம். நான் ஒரு சமயம் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன். எனக்கு 15 நாள் செமஸ்டர் லீவ் வந்து விட்டிருந்தாங்க. அந்த செமஸ்டர் லீவை கொண்டாடுறதுக்காக நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன். நான் வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லை வந்து அடித்தேன். அப்போது என்னுடைய அம்மா அன்சிகா தான் கதவை வந்து திறந்தாங்க. என்னுடைய அம்மா அன்சிகா என்னை பார்த்துட்டு, வாடா செல்லம், காலேஜ் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. என்னுடைய அம்மா என்கிட்ட, சரிடா என்னடா இப்படி இழைச்சி போயிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய அம்மா என் கையில் இருந்து லக்கேஜை வாங்கிட்டு போய் ரூமில் வந்து வச்சாங்க. என்னுடைய அம்மா என்கிட்ட, எத்தனை நாள்ரா லீவு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னுடைய அம்மா அன்சிகாவுக்கிட்ட, அம்மா 15 நாள் லீவ் விட்டுருக்காங்கம்மா, செமஸ்டர் லீவுமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய அம்மா என்கிட்ட, சரிடா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போனாங்க. நானும் போய் கை கால்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்தேன். என்னுடைய அம்மா என்கிட்ட எனக்கு வந்து டீ போட்டு வந்து கொடுத்தாங்க. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, தேங்க்ஸ்மா, அப்பா எப்போ வருவார் அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அம்மா என்கிட்ட, டே உன்னோட அப்பா வர்றதுக்கு இன்னும் 20 நாள் ஆகுமாண்டா, இப்போல்லாம் எங்கடா உங்கள் அப்பா வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா அதை பற்றி பேச ஆரம்பித்ததும் என்னுடைய அம்மா அன்சிகா கொஞ்சம் சோகமாயிட்டா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, சரி விடுமா, எதுக்கு அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு, நீ வேற ரொம்ப சோகமாயிடுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மா கிட்ட, வாமா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது படம் வந்து போட்டேன். நானும் என்னுடைய அம்மா அன்சிகாவும் அப்படியே உட்காந்துட்டு படம் பார்க்க ஆரம்பித்தோம். இதே மாதிரி தான் நானும் என்னுடைய அம்மாவும் வீட்டில் வந்து எப்போவுமே தனிமையில் இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படம், சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் கூட ஆட ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த வீட்லேயே நானும் என்னுடைய அம்மா அன்சிகாவும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். அதனால் சின்ன வயசுலேருந்தே அது வந்து எங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு. என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு, டேய் நீ இப்போ ரொம்ப மாறிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா வந்து என்கிட்ட கேட்டா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட, நீ ரொம்ப வளர்ந்துட்டடா, அதனால்தான் என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நீ சொல்ல ஆரம்பிக்கிற அப்படின்னு வந்து என்னுடைய அம்மா அன்சிகா வந்து சொன்னா. சரிம்மா, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய ஃபோனுக்கு வந்து ஃபோன் கால் வந்துச்சு. நான் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு தனியாக போய் பேச ஆரம்பித்தேன். நான் ஃபோன் பேசிட்டு மறுபடியும் வந்து சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு நான் மறுபடியும் படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய அம்மா அன்சிகா என்னை பார்த்துட்டு, யாருடா உன்னோட விளங்காத ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட கேட்டா. நான் அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட, டே ஏன்டா என்கிட்ட பொய் சொல்கிற, நீ குடிக்கிற விஷயம், தம் அடிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஏன் அப்பா கிட்ட சொல்லலை, நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, எங்கே உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா எங்கே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரோன்னு பயமாக இருக்குடா, நீ எனக்கு ஒரே பையன், அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கேன், இனிமேல் நீ குடிக்காத, நீ குடிக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா அப்படியே கண்ணு கசக்க ஆரம்பித்தா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா நான் அவ்வளோவாலாம் குடிக்கிறது இல்லைம்மா, அளவாதாம்மா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா கிட்ட வந்து சொன்னேன். அப்போ என்னுடைய அம்மா அன்சிகா அப்படியே அழுதுகிட்டே என்னை பார்த்து, ஏன்டா நீயும் குடிச்சு குடிச்சு இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற, ஏன்டா இப்படி பண்ணுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி ஏன்டா அட்டுழியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து மறுபடியும் அழ ஆரம்பித்தா.
நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தாம்மா, வேற எதுவும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக குடித்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட, டேய் இனிமே குடிக்காதடா, ப்ளீஸ்டா, அம்மாவுக்காக குடிக்காத, எனக்கு இருக்கிற ஒரே புள்ள நீ மட்டும்தான், நீயும் இப்படி பண்ணிட்டேன்னா என்னடா பண்ணுறது, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாதுடா, லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும், அதனால இனிமே குடிக்கிறத வந்து நிப்பாட்டு, அம்மா சொன்னா கேட்பியா இல்லையா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சா. நான் என்னுடைய அம்மா அன்சிகாவை வந்து பார்த்தேன். என்னுடைய அம்மா அழுதுகிட்டே இதை வந்து சொன்னா. எனக்கு என்னுடைய அம்மா அன்சிகாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அம்மா அன்சிகா இப்போ எனக்காக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு இருக்க ஒரே சந்தோஷம் இப்போ நான் மட்டும்தான். அதனால் நான் என்னுடைய அம்மா அன்சிகாவை பார்த்து, அம்மா நீ சொன்ன என்ன வேணா கேட்பம்மா, இனிமேல் நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், யார் சொன்னாலும் சரி அப்படின்னு வந்து நான் என்னோட அம்மா கிட்ட வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா சரிடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சா. நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, இப்போதாம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ சிரிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழகா இருக்க, இதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே இருந்த பாரு நல்லாவே இல்லை அப்படின்னு வந்து என்னுடைய அம்மா அன்சிகா கிட்ட வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய அம்மா அன்சிகா கிட்ட, அம்மா இப்போல்லாம் நீ ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறம்மா என்ன அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா அன்சிகா என்கிட்ட, சரி அப்படி கூட வச்சுக்கோ, அதுக்கு என்ன இப்போது, நான் உன்னோட அம்மா தானே, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டா. நான் என்னுடைய அம்மா அன்சிகா கிட்ட, சரிம்மா பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா என்கிட்ட, டேய் இனிமேல் நீ கண்டிப்பாக குடிக்கக்கூடாதுடா, என் செல்லம் இல்லை ப்ளீஸ்டா, அம்மாவோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேளு, அம்மா பேச்ச கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா வந்து சொன்னா. நான் என்னுடைய அம்மா கிட்ட, சரிம்மா கண்டிப்பாக கேட்குறேன், நான் இப்போ வெளியே மட்டும் போயிட்டு வரேம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ என்னுடைய அம்மா அன்சிகா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே, டேய் உன்னோட விளங்காத ஃப்ரெண்ட்ஸை தானே பார்க்க போகிற, டேய் ப்ளீஸ்டா போவாத அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா அன்சிகா வந்து சொன்னா. நான் என்னுடைய அம்மா அன்சிகாவை பார்த்து, அம்மா பயப்படாதம்மா, நான் கண்டிப்பாக குடிக்கலாம் மாட்டேன், போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு மட்டும் வரேம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா அன்சிகாவும், சரிடா போயிட்டு சீக்கிரமாக வந்துரு, 10 மணிக்குள்ளே வந்துரு அப்படின்னு வந்து சொன்னா. நானும் ஓகேம்மா பாய்மா அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா அன்சிகாவும், பாய்டா கண்ணா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வந்து சொன்னா. நான் உடனே என்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போனேன். என்னோட ஃப்ரெண்டோட நேமு அஜித்து. என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்க ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட நண்பன் அஜித் மட்டும்தான். என்னோட நண்பன் அஜித்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். நானும் என்னுடைய நண்பன் அஜித்தும் ஒன்றா தான் வாழ்ந்தோம். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றுவோம். சரக்கு அடிக்கும்போது கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம். என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்துக்கு அப்பா வந்து இல்லை, அவனுக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்தோட அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தினமும் 10 மணி நேரம் வந்து டியூட்டி இருக்கும். அவங்களோட டியூட்டி ஒரு சில சமயம் பகலில் இருக்கும், ஒரு சில சமயம் நைட்டு கூட இருக்கும். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா டியூட்டிக்கு நைட் டைமில் போகும்போது நான் என்னோடய ஃப்ரெண்டு அஜித் வீட்டுக்கு வந்து போயிடுவேன். அங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சரக்கு வந்து அடிப்போம். அன்னைக்கும் அதே போல் தான் நான் என்னோடய ஃப்ரெண்டு அஜித் வீட்டுக்கு வந்து போனேன். என்னோடய ஃப்ரெண்டு அஜித்தும் வாடா எப்போ வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அப்போது நான் என்னுடைய நண்பன் அஜித்தை பார்த்து, டே மச்சி ஒரு விஷயம் சொல்லணுண்டா, அது சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அஜித் என்கிட்ட, சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டான்.
நான் என்னோட நண்பன் அஜித் கிட்ட, டேய் மச்சி, இனிமேல் நான் சரக்கு அடிக்கிறத விட போறேன்டா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய நண்பன் அஜித் என்கிட்ட, டேய் என்னடா திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு வந்து கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட, ஆமாண்டா, அம்மா அன்சிகா வந்து சரக்கு அடிக்காத, உடம்புக்கு எடுத்துக்காதன்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கிட்டாங்கடா, அதனால தான் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய நண்பன் அஜித்தும் என்கிட்ட, டேய் நீ வருவன்னு நான் ஒரு ஆஃப்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னான். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, ப்ளீஸ் மச்சி எனக்கு வேணாம், நான் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் கண்டிப்பாக அடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்து, டேய் எனக்காக கம்பெனியாவது கூடுடா அப்படின்னு வந்து சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்து, டேய் ஒரு புது படம் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவில் இருந்த அந்த படத்தை அப்படியே டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி போட ஆரம்பித்தான். அந்த படம் பார்க்க பார்க்க நான் அப்படியே உறைஞ்சி போய் உக்காந்துட்டேன். நான் என்னுடைய நண்பன் அஜித் கிட்ட, டேய் என்னடா படம் இது, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போது என்னுடைய நண்பன் அஜித், ஆமாண்டா இப்படிலாம் நடக்குது, வெளிநாட்டிலலாம் இப்படி நடக்குது, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு வந்து சொன்னான். ஏன்னா அந்த படத்தில் ஒருத்தன் அவங்க அம்மாவையே கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டான். அதை தான் நான் அந்த படத்தில் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய நண்பன்கிட்ட, மச்சான் இதெல்லாம் சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். அப்போது நான் கிளம்பும்போது என்னுடைய நண்பன் அஜித் என்கிட்ட, டேய் மச்சி, நானும் என்னுடைய அம்மா கிட்ட என்னுடைய அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அஜித் வந்து என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் அவன்கிட்ட, டேய் என்னடா பேசுகிற நீ, இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அஜித் என்கிட்ட, டேய் கண்டிப்பாக செட் ஆகும்டா, நான் என்னுடைய அம்மா கிட்ட வந்து இதை பற்றி பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் சொன்னான். நான் அவன்கிட்ட, சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அவன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் அப்படியே பல யோசனையோடு வந்தேன். அப்படி நான் வரும்போது என்ன யோசிச்சேன்னா, என்னுடைய நண்பன் அஜித்துக்கு வந்து அப்பா இல்லை, அதனால் அவன் அவனோட அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதே மாதிரி என்னோட அப்பாவும் வெளியூரில் தான் இருக்கார், வெளியில் எங்கன்னா போயிடுறாரு, வீட்டுக்கு சரியாக வர்றதில்ல. என்னுடைய அம்மா அன்சிகாவும் தனிமையில் வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால் நாம் ஏன் நம்மளுடைய அம்மா அன்சிகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து ஒரு ஆசை வந்து வந்துச்சு. நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நான் போய் வீட்டை வந்து தட்டினேன். அப்போது என்னுடைய அம்மா அன்சிகா வந்து கதவு திறந்தாங்க. என்னுடைய அம்மா ரெடி ஆகி ஒரு புது சேலை கட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய அம்மா அன்சிகாவே பார்த்தேன். நான் என்னுடைய அம்மா அன்சிகாவுடைய அழகை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய அம்மா அன்சிகா அன்னைக்கு புதுசாக ஒரு தேவதை போல் தெரிஞ்சாங்க. நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அம்மா அன்சிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய அம்மா அன்சிகா எனக்கு ஒய்ஃபாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே நான் என்னுடைய அம்மா அன்சிகாவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்மின் கிட்ட கதையை வந்து வாங்கிக்கோங்க. அதே போல் அன்சிகா அம்மா அப்படின்ற இந்த கதையோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் ஐடி இருக்கும், அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கையும் கொடுத்துருப்பேன். அதில் மெசேஜ் பண்ணி அன்சிகா அம்மாவுடைய கதையை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.